அன்பான நண்பர்களே வணக்கம். உங்களுடைய அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ் பேசுறேன். வணக்கம். 10ஆம் இடத்துல வந்து கேது இருந்தாருன்னா என்ன பலன் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். 10ஆம் இடத்துல கேது இருந்தார் அப்படின்னா, அவங்கள வந்து பாவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, தைரியம் ஜாஸ்தியா உள்ளவங்க. 10ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கேது இருக்கும்போது தந்தை ஸ்தானத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உபயோகம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன சொல்றது? மேஷம், கன்னி, விருச்சிகம் இந்த 3 இடத்துல 10ஆம் இடமா இருந்து, அந்த 10ஆம் இடத்துல கேது இருந்தது அப்படின்னா, அவங்க சிறப்பான பலன வந்து பெறக்கூடியவங்களா இருப்பாங்க. சக்தி வாய்ந்த ஒரு மனிதரா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தி. இதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல கேது இருக்கவங்க வந்து திறமைசாலிகளா இருப்பாங்க. அடுத்தவங்கள நேசிக்கும் மனசு வந்து ஜாஸ்தியா இருக்கும். மக்கள நேசிக்கக்கூடிய மனசு ஜாஸ்தியா இருக்கும். சரிங்களா? பக்குவப்பட்ட மனதாவும் இருக்கும். ஏன்னா, அந்தஸ்து ஸ்தானத்துல வந்து 10ஆம் இடத்துல கேது இருக்கும்போது, பக்குவப்பட்ட மனசாவும் அவங்களுக்கு இருக்கும். சமூகத்த வந்து காவல் காக்கக்கூடிய ஒரு ஆளா வந்து அவங்க வந்து இருப்பாங்க. சரிங்களா? இல்ல அப்டின்னா, அந்த சட்டம் ஒழுங்க நிலைநிறுத்தக்கூடிய இடம். ஏன்னா சட்டம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அது 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கப்போ, அந்த கேது உட்கார்ந்திருக்கப்போ, சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்தக்கூடியவனாவும், அந்த நிலைக்கு அந்த சமூகத்த பாதுகாக்கக்கூடிய நிலைக்கு உயர்ந்து போகக்கூடிய தன்மை உள்ளவனாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இருப்பாங்க. ஜாதகன் வந்து மேக்ஸிமம் வந்து செல்வந்தனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3, 6, 10, 11 இந்த இடத்துல வந்து ராகு, கேது இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சிறப்பான அமைப்பு. ஸோ ஜாதகன் செல்வந்தனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. வாழ்க்கை முறையில வாழ்க்கை தத்துவங்கள இதையெல்லாம் வந்து அறிஞ்சவங்களா இருப்பாங்க. தான் வாழக்கூடிய வாழ்க்கை முறையில வந்து பார்த்தீங்கன்னா, அனுபவத்தின் மூலமாவோ, இல்ல பிறரோட அனுபவத்தின் மூலமா அந்த விஷயங்கள வந்து கிரகிச்சு, வாழ்க்கை தத்துவங்கள அறிந்தவனா வந்து 10ஆம் இடத்துல கேது இருக்கவங்க வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. திறமைசாலியா இருப்பாங்க. செய்யும் தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நுட்பம் அறிந்தவனா இருப்பாங்க. அதாவது நுணுக்கமான விஷயங்கள அறிஞ்சு, அந்த விஷயத்தோட பயணம் பண்ணக்கூடியவங்களா வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல கேது இருக்கவங்க இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து கேது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட தொழில் மேன்மைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உபயோகமான விஷயமா வந்து இருக்கும். ஸோ சோசியலுக்கு சொசைட்டிக்கு வந்து உபயோகப்படக்கூடிய மனிதனாவும், தொழில்ல வந்து ஒரு மேம்பட்ட தன்மையுடைய ஒரு மனிதனாவும் இருந்து செயல்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, 10ல கேது இருக்கிறது. ஸோ அப்படி சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்துறதுக்கு மக்கள நேசிக்க வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ற மாரி வரணும் அப்படின்னா, அப்ப அவங்க சில காரியங்கள தண்டனைகள் யாருக்காவது குடுக்குற மாரி உயர்ந்திருந்தாங்க அப்படின்னா, அத வந்து பாவிகள்னு சொல்லி எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ஒரு சில மைனஸ் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிறவி ஜாதகன் என்ன மாரி ஜாதகத்த எடுத்திருக்கானோ, அத பொறுத்து அவங்களுக்கு வந்து மாறுபடும் தன்மை வரும். ஸோ இதில இருக்கக்கூடிய தீமை செயல்படாம இருக்கிறதுக்கும், நன்மை பெறுகிறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இறை வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு சிறப்பு ஜாஸ்தி. அதுக்கு நீங்க அரச மரத்து விநாயகர வணங்கலாம். அரச மரத்த மட்டும் சுத்தி வணங்கலாம். பிரபஞ்சத்த பார்த்து பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி வணங்கலாம். உங்களுடைய முதுகுத்தண்ட நெனச்சுக்கிட்டு மனசிகமா உட்காந்து வணங்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு போய் வணங்கலாம். பாம்பு புத்துக்கு போய் சுத்தி வந்து வணங்கலாம். சிறு சிறு சித்தெரும்புகளுக்கு உணவு வைக்கலாம். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, குண்டலினி யோக சக்தி பயின்றுட்டு, அந்த யோக முறைய வந்து சாதனை பண்ணி, அது மூலமா வந்து நீங்க பயணம் பண்ணலாம். குண்டலினி யோக சக்திலாம் பயணம் பண்ணி, நல்ல தெளிவான கூட்ட கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் ஜாதகங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல நீங்க பார்க்க வேண்டிய அவசியம்ங்கிறதே வந்து கிடையாது. மேக்ஸிமம் ஜாதகங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இது வந்து ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிய வரதுக்கான ஒரு எளிமையான வழிபாடு. இது யார் வேணாலும் பின்பற்றி பயனடைஞ்சுக்கங்க. சரிங்களா? 10ல் கேது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான அம்சமா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்ட்ட ஷேர் பண்ணுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ்.